Hi all, welcome back to our newspaper analysis session. May 2 ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் ஆன் May 2 we are observing World Tuna Day. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் டியூனா டே. டியூனா அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ ஃபிஷ் வெரைட்டி. டியூனா அப்படிங்கிற ஃபிஷ் வெரைட்டி வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்பவே கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு டியூ டு தி அன்கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் ஃபிஷிங். ஓகேவா? So, in order to raise the awareness about the importance of the tuna fish, World Tuna Day is observing on May 2nd. ஓகேவா? ஸோ மே 2nd we are observing World Tuna Day. டியூனானா என்னது? இட்ஸ் அ ஃபிஷ் வெரைட்டி. அதோடைய கவுண்ட் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ அதோடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேயை வந்து அப்சர்வ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து பாருங்க, ஏப்ரல்ஸ் கிராஸ் ஜிஎஸ்டி டேக்கிங்ஸ் பவர் பாஸ்ட் 2.1 lakh crore in new record. அதாவது ஏப்ரல் மந்தோட கிராஸ் ஜிஎஸ்டி வந்து என்ன ஆயிருக்கு? நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ரெவன்யூ வந்து என்ன ஆயிருக்கு? ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் மொமெண்டம் இன் தி எக்கனாமி அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்றாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் பேஸ் ஒபேசன்ஸ் அட் ராம் டெம்பிள் இன் அயோத்தியா. ஸோ ஒபேசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட ஹியூஜ் ரெஸ்பெக்டை வந்து தெரிவிக்கிறது. அதாவது பவ் பண்ணி கீழே விழுந்து வணங்குறது, தலையை சாய்ச்சி வணங்கி அவங்களுடைய ரெஸ்பெக்டை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒபேசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷோயிங் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஷோயிங் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். IAA releases video of the moon occulting brightest star Antares. ஓகேவா? ஸோ பெங்களூர் பேஸ் பண்ண இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு மூணுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு? ரொம்பவே பிரைட்டான ஒரு ரெட் ஸ்டார் பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபிலிம் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரைட்டஸ்ட் ஸ்டாரோட நேம் வந்து என்னது? ஆன்டரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மூன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஆன்டரஸ்க்கு முன்னாடி பாஸ் ஆயிருக்கு. எப்போ? ஏப்ரல் 22 வந்து பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிருக்கு? 40 minutes வரைக்குமே ரஃபாக ஹைட் ஆயிருந்திருக்கு. ஸோ ஐஏஏ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து சதர்ன் இந்தியாவில் மட்டும்தான் விசிபிள் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க? கேட்ச் பண்ணியும் காமிச்சிருக்காங்க யூசிங் தி 8-inch டெலஸ்கோப் கேமரா. ஓகேவா? ஸோ இது வந்து எப்பயுமே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இட் வில் அக்கர் ஒன்லி அக்கேஷ்னலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மறைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சில டைமில் மட்டும்தான் நடக்கும். அக்கல்ட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐஏஏ என்ன பண்ணியிருக்கிறாங்க? தே ஹவ் ரிலீஸ்ட் எ வீடியோ ஆஃப் த மூன் விச் ஹைட்ஸ் தி பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆன்டரஸ். ஓகேவா? ஸோ ஆன்டரஸ் அப்படிங்கிற ஒரு பிரைட்டஸ்ட் ரெட் கலர் ஸ்டாரை வந்து மூன் மறைச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ப்ரூஃபை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ISRO finds proof of enhanced possibility of water ice in polar craters of the moon. So ISRO என்ன பண்ணியிருக்கிறாங்க? ISRO scientists வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா they have conducted a study on the moon and they have found that the evidence of the enhanced possibility of water ice in the polar craters of the moon. ஓகேவா? ஸோ போலார் கிரேட்டர்ஸ் ஆஃப் த மூனில் வந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு ஸ்டடி மூலமாக இஸ்ரோ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எது மூலமாக அப்படின்னா இஸ்ரோவோட ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க? கொலாபரேட்டட் வித் த ரிசர்ச்சர்ஸ் ஆஃப் தி ஐஐடி கான்பூர் அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன் லெபரேட்டரி அண்ட் ஐஐடி தான்பத். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த ஒரு ப்ரூஃபை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இஸ்ரோ வந்து யாரோட சேர்ந்து இந்த ஒரு ப்ரூஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஐஸ் இன் போலார் கிரேட்டர்ஸ் ஆஃப் த மூன் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வைஸ் அட்மைரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இஸ் நவ் வைஸ் சீஃப் ஆஃப் நேவி. ஸோ நேற்று வந்து நேவல் ரிலேட்டடாக ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ ட்ரை டு ரீகலெக்ட் இட். அண்ட் டுடே வைஸ் அட்மைரல் கிருஷ்ண சுவாமிநாதன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைஸ் சீஃப் ஆஃப் நேவியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். ஸோ கம்மிங் டு அன் எடிட்டோரியல் த சர்வீசஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ சர்வீசஸ் ஸ்டோரி அப்படிங்கிறப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் growth வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோல்ட்மேன் சாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய டைட்டில் என்ன அப்படின்னா இந்தியாஸ் ரைஸ் அஸ் த எமர்ஜிங் சர்வீசஸ் ஃபேக்டரி ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இதை வந்து பார்க்குறப்போ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு, குளோபல் சர்வீஸில் ரீசெண்டாக நல்ல ஒரு சக்ஸஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட growth ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே நல்லாவே ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியம் டேர்மில் இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஐடி சர்வீஸ் செக்டார் இருக்குது இல்லையா, அது என்ன ஆயிருக்கு, 1991 வந்து லிபரலைசேஷன் மூலமாக என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அன்லீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலீஸ்டு. ஓகேவா? ஸோ அன்லீஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ரிலீஸ்டு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து லாஸ்ட் 18 வருஷத்தில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் கன்சல்ட்டிங்கை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆயிருக்கு, ஐடி செக்டார் லாஸ்ட் 18 இயர்ஸில் நல்ல ஒரு growth-அ சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி டிராவல் சர்வீசஸும் என்ன ஆயிருக்கு, ரொம்பவே ஸ்லோவாக growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் விச் வாஸ் ரிலீஸ்டு பை தி கோல்ட்மேன் சாட்ச். ஓகேவா? ஸோ குளோபல் சர்வீஸை வந்து எடுத்து பார்க்குறப்போ அது என்ன ஆயிருக்கு, 18 இயர்ஸில் வந்து நல்லாவே ட்ரிப்பிள் ஆயிருக்கு அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குளோபலாக நம்ம சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து ட்ரிப்பிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டான்ஜிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. வாட் இஸ் கால்டு இன்டான்ஜிபிள்? இன்டான்ஜிபிள்னா என்னது, நம்ம வந்து தொட்டு பார்க்க முடியாது, விச் இஸ் நாட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டான்ஜிபிள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எந்த ப்ராடக்ட்டை சொல்லலாம், சாஃப்ட்வேரை சொல்லலாமா? ஸோ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் மட்டுமே $340 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் பார்க்குறப்போ இது வந்து என்னது, தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் குளோபலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதை வந்து 2005 தான் இந்த மாதிரி என்ன ஆச்சு, நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து என்ன ஆகுது, குளோபலாக தேர்ட் டைம் இந்த மாதிரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குளோபல் சர்வீஸ் வந்து என்ன ஆயிருக்கு, 2% இருந்து 4.6% வரைக்கும் லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 2.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி குட்ஸ் எக்ஸ்போர்ட் என்ன ஆயிருக்கு, 1% இருந்து 1.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கோல்ட்மேன் சாட்ச் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து என்ன ஆயிருமா, 2030க்குள்ள $800 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் லோயர் தேன் த கவர்மெண்ட்ஸ் டார்கெட். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, $1 trillion பை 2030 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோல்ட்மேன் சாட்ச் என்ன சொல்கிறாங்க, 2030ல் $80 பில்லியன் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. $800 பில்லியன் வர வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐடி ஃபர்ம்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லாவே growth-ஐ தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் என்ன ஆயிருக்கு, எம்ப்ளாயீஸை வந்து என்ன பண்ணாங்க, லே ஆஃப் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ growth வந்து எப்படி தான் இருக்குது, புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் கால்டு புல்லிஷ் அண்ட் பியரிஷ்? இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு யூஸ்வலான ஒரு வேர்டு. ஓகேவா? புல்லிஷ் அப்படின்னா, புல்னா என்னதுன்னா காளை-மாடு. ஓகேவா? ஸோ காளைகள் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே இது பியர்னா என்னது, கரடி. ஸோ அந்த கரடிகள் வந்தது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும், ரொம்பவே கம்மியாகும். ஸோ wherever we are seeing this kind of words which is bullish and bearish, bullish means என்னது, இன்க்ரீஸ் ஆகுறது, bearish means டிக்ரீஸ் ஆகுறது. ஓகேவா? ஆனால் ஐடி இந்த இந்தியாவோட சர்வீஸ் growth வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க கூடாது. அதுக்கு பதிலாக we need to pay a serious attention on this அப்படின்னு சொல்கிறாங்க. why? because n number of graduates are unemployed in India. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாபை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கைடன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும்
அது மட்டும் இல்லாம நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து என்ன ஆயிருக்கு ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஸோ அதுலயும் என்ன செய்யணும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய வாட்டர் கிரைசிஸ் ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் கிரைசிஸ் வந்து பெங்களூர்ல ரொம்ப முக்கியமா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவோட சர்வீஸ் செக்டார் வந்து என்ன இருக்கு சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. வி நீட் டு மெயின்டைன் எ சஸ்டைனபிலிட்டி ஆன் தட் ஓகேவா? நம்ம சஸ்டைனா என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேனுஃபேக்சரிங் லிங்க்டு சர்வீசஸ், பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே இந்த நியூ ஐடியாஸ். இதை வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளை முடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆர்டிக்கிள் பாருங்க, சி ஆல்சோ ரைசஸ், அதாவது இந்தியன் ஓஷன்ல என்னாச்சு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. இந்தியா மஸ்ட் கொலாபரேட் வித் இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸ் ஃபார் டேட்டா ஆன் வார்மிங் ஓகேவா? ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஹீட் வேவ்ஸ் ரொம்ப பயங்கரமாக வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ மன்சூன் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா? இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன்ல வந்து என்ன ஆகும் நல்லாவே மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹீட் வேவ்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதிகமாக இருக்குது ஓகேவா? ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, the scientists at Indian Institute of Tropical Meteorology, which is situated at Pune, they have conducted a study and released a report. அவங்க என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த குளோபல் கார்பன் எமிஷன் ட்ரெண்ட்ஸ் ஓகேவா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபல் கார்பன் எமிஷனை வச்சு பார்க்குறப்போ இந்தியன் ஓஷன் வந்து என்ன ஆகும் பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். ஸோ நம்ம குளோபலாக கார்பன் எமிஷனுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் என்ன இருக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி they have conducted a study and also released a report on that. ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஓஷன் வந்து என்ன இருக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் 2020ல இருந்து 2100 வரைக்கும் வச்சு பார்க்குறப்போ இந்த இயருக்குள்ள எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமா 1.7 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 3.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேண்ட்ல இருக்கிற மாதிரியே ஹீட் வேவ்ஸ் வந்து மெரைன்லையும் கண்டக்ட் ஆகும். ஸோ அந்த ஹீட் வேவ்ஸ்க்கு நேம் வந்து மெரைன் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெரைன் ஹீட் வேவ்ஸ் வந்து என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, லேண்ட்ல வர மாதிரியே நமக்கு என்ன ஆகும் ஓஷன்லையுமே சைக்ளோன்ஸை வந்து ஃபார்ம் அவுட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ட்ராபிக்கல் இந்தியன் ஓஷனை வந்து ஒரு பெர்மனன்ட் ஹீட் வேவ் ஸ்டேட்டாக என்ன ஆகும் கன்வெர்ட் பண்ணிடும். தட் வில் டெஃபினெட்லி ஆக்சலரேட் எ கோரல் ப்ளீச்சிங் அண்ட் ஆல்சோ இட் வில் கிரியேட் எ கிரேட் டேமேஜஸ் ஆன் த ஃபிஷரி செக்டார் ஓகேவா? ஸோ இந்த ஹீட்டிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ லேண்டில் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. பட் இட் வில் நாட் சேம் ஆன் த ஓஷன் ஓகேவா? ஸோ லேண்டில் இருக்கக்கூடிய ஹீட் வேவ்ஸும் ஓஷனில் இருக்கக்கூடிய ஹீட் வேவ்ஸும் சேம் கிடையாது. ஓஷனில் இருக்கக்கூடிய ஹீட் வேவ்ஸோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ஃபேஸில் இருந்து 2000 மீட்டர்ஸ்க்கு கீழே போனோம் அப்படின்னா அதோட தெர்மல் கெப்பாசிட்டி வந்து இப்போ எப்படி இருக்கான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.5 ஜெட்டா ஜூல்ஸாக என்ன ஆயிருக்கு பெர் டிகேடுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்கமிங் டேஸில் 4.5 அப்படிங்கிறது 16 to 22 ஜெட்டா ஜூல்ஸாக என்ன ஆயிரும் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜூல்னா என்னது, இட் இஸ் த யூனிட் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி எனர்ஜி. அப்போது ஜெட்டா ஜூல் அப்படிங்கிறது என்னன்னா 10 power 12 ஓகேவா, 10 power 21 அதான் என்னது ஜெட்டா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் இருக்குது இல்லையா, இந்தியன் ஓஷனில் இப்படி ஹீட் வேவ்ஸ் கிரியேட் ஆகி வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதோட கான்சிக்வன்சஸ் நம்ம லேண்ட் இந்தியாவோட லேண்டில் வந்து என்ன ஆகும் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். விச் மீன்ஸ் இட் கிரியேட்ஸ் அ சிவியர் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மான்சூன் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப எராட்டிக் விச் மீன்ஸ் இர்ரெகுலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரவுட் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதே மாதிரி ஒரு சில ஏரியாஸில் வந்து ரெயின் அதிகமாக வந்து விச் லீட்ஸ் டு எ சிவியர் ஃப்ளட். அதே இது ஆப்போசிட் ஏரியாவில் வந்து ரொம்ப பயங்கரமான வறட்சி ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் என்ன ஆயிருக்கு லிங்க் ஆயிருக்கு விச் மீன்ஸ் ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா இட்ஸ் அ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். என்ன அப்படின்னா ஃபாசில் ஃபியூவலை வந்து பேர்ன் பண்றது இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான ரோலையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயங்கரமா ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அகெயின் ஓஷன்ல இருக்கிறது வந்து என்ன ஆகும் லேண்ட்ல இருக்கிறது மாதிரி கிடையாது. ஓஷன்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது லேண்ட்ல வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர்ற மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்றோம் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆன் த லேண்ட். அப்போ இதுல வந்து என்ன ஆகும் ஒரு 90% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இன்ஃப்ளோ அளவுக்கு டிக்ரீஸ் ஆகாது. ஓகேவா 90% வந்து நம்மளால ஓஷன்ல கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒய் பிகாஸ் ஓஷன் ரெஸ்பான்ஸ் வெரி ஸ்லோயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் ஓஷனோட இம்பேக்டை வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து என்ன பண்ணணும் நிறைய கண்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணணும். they have to form a collaborative association with the countries bordering the Indian Ocean. எதுக்காக டேட்டாஸை வந்து கேதர் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா மூலமா நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும் பேஸ்ட் ஆன் த டேட்டா கேதர்ட் அதை வச்சு என்ன செய்யணும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் பிகாஸ் it is the only way to guide the development and production of infrastructure and people அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற விஷயம் இந்தியன் ஓஷன்ல இவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா இட் நாட் ஒன்லி அஃபெக்ட்ஸ் த மெரைன் சிஸ்டம் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி என்டையர் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளை என்ன பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 ஆர்டிக்கிளுமே ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்டிக்கிள் தான். Coal India production rose 7% to 61.8 MT in April. ஸோ ஏப்ரலில் என்ன ஆயிருக்கு ஸ்டேட் ஓனாக இருக்கக்கூடிய கோல் இந்தியா லிமிடெட் வந்து என்ன ஆயிருக்கு அதோடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். So coming to the sports news, Rashmi and Gufran clinch Asian Carom crowns. So 4th Asian crown வந்து என்ன பண்றாங்க வேர்ல்டு சாம்பியன் ராஷ்மி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மென்ஸ் ஃபைனலில் வந்து குஃப்ரான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் த 6th ஏஷியன் கேரம் சாம்பியன்ஷிப் விச் வாஸ் இன் கண்டக்டட் இன் மால்தீவ்ஸ். ஓகேவா அதில் விமன் கேட்டகரியில் யார் வின் பண்ணாங்க ராஷ்மி வின் பண்ணாங்க. மென்ஸ் கேட்டகரியில் வந்து குஃப்ரான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் அ 6th ஏஷியன் கேரம் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் மால்தீவ்ஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா ஸோ எனக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.